ஏம்மா இது பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த வீடியோ பார்த்துக்கிடுங்க. நேற்று சாயங்காலம் இந்த பானிபூரி போட்டிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சோண்டு கிடந்தது. அது துவையில் அரைக்க முடியாது, ஏன்னா யாருக்கும் பத்தாமல் போயிடும். அதனால் பானியாக அதை உருவாக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பிள்ளைகள் பானிபூரி சாப்பிட்டுட்டு போயிருமா, நமக்கு நல்ல பண்டம் செஞ்சு கொடுத்த மாதிரியும் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அதில் நான் பானி தண்ணி உருவாக்கி வச்சுருந்தா அவள் வந்து சாசத்தை விட்டு ஊற்றிக்கிட்டு இருக்காள். சரி, சின்ன பிள்ளைய கடை அப்படி தான் எந்தையாவது வித்தியாசமாக செய்யணும்னு ஆசைப்படும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சோறு பிள்ளைகள் சாப்பிட்டுச்சு. ஏன்னா அந்த வெங்காய குழம்பு வச்சுருந்தேன்னா அது சோத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதனால் பிள்ளைய கடு சோத்தை சாப்பிட்டோன்னு நான் எங்கள் வீட்டுக்கரையிலுக்கு 4 தோசை 3 தோசையை சுட்டு வச்சுட்டு நானும் தோசையை சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதே வெங்காய குழம்புக்கும் கம்பு தோசைக்கும் அப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு. மற்ற சட்னிலாம் தோற்று போயிடும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி தோசைக்கு அந்த குழம்பு சாப்பிட்டாச்சு. இது பற்றி நான் நேற்று வந்து போடணும்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ நான் வந்து எடிட் பண்ணி ஏதாவது பேசணுங்கும்போது இந்த கொஞ்சம் வெளியில் வந்து பேசுவேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் பிள்ளைகளுக்கு எரிச்சலாக இருக்கும். இது என்ன அம்மா யார்கிட்டயே போய் இப்படி பேசிக்கிட்டு கிடக்காவ அப்படிங்கிற மாதிரிக்கு இருக்கும். அந்த கச்ச கச்சான்னு பேச நல்லா இருக்காது. அதனால் வெளில வந்து எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். நான் அடுப்படியில் வேலையெல்லாம் முடிச்சு நான் வெளியில் வாரேன். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் வீட்டு கதவெல்லாம் பூட்டி எல்லாம் படுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் போய் நம்ம கதவை திறந்துக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு வேறு கேள்வி கேட்பாவை, நான் பூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீ ஏன் திறந்துக்கிட்டு இருக்க நேரத்துக்கு அப்படின்னு வைவாவை அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று இந்த வீடியோ இருக்கட்டும், சரி யார் நம்மளை குவச்சிக்க போகிற நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நம்ம பற்றிலாம் அந்த அடுப்படிக்குள்ளே போனால் எல்லாம் மறந்துடுது, வெளியில் என்ன நடக்குங்கிறதே மறந்து நம்ம பாட்டுக்கு அடுப்பில் வேலை செஞ்சுட்டு கிடக்கும். இப்படி தான் ஆகுது நிலமை, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. அதனால் நம்ம வந்து நேற்று எடுத்த வீடியோ அது வந்து இன்றைக்கி எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கணுங்க, யாரும் குவச்சிக்கிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொழுது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி தான் போச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து இது கொலக்கட்டை சத்துணவு மாவு கொலக்கட்டை வச்சேன். இன்றைக்கி நைட்டுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான். ஏன்னா காலையில் ஒரு வெறும் குழம்பு வச்சுருந்தோம்னா அதில் வந்து பட்டாணி அவிச்சு போட்டாச்சு, அது வந்து பட்டாணி குருமா ஆகிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி முங்குத அளவுக்கு குருமா ஊற்றி சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் என்னடா வீட்டு குருமா இப்படி இருக்குது அப்படின்லாம் யாரும் நினச்சிக்கிடாதீங்க, நான் தண்ணியாக தான் வைப்பேன். அப்படி ஒரு பழக்கம், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம்ல. அதனால் எங்கள் வீட்டில் தண்ணியாக ஊற்றி சாப்பிடுதுன்னா நான் தண்ணியாக தான் வைப்பேன். அது சோத்துக்கு வர நேரத்தோடய தண்ணியை ஊற்றியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொங்க வேறு அரிசி பொங்கிட்டு இருக்கா, அது என்னத்துக்கு வந்து கெட்டு போகணும் நொசு நொசுன்னு ஆகும்னு எனக்கு தெரியல. முதல்ல ஒரு அரிசி பொங்கினோம்னா அது நல்ல அரிசி மணிக்கு விடிய விடிய கிடக்கும் போல இருக்குது. நாள் காலைல போனால் மறுநாள் காலை வரைக்கும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு அரிசி அது. ஆனால் இந்த அரிசி எப்போ என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் வம்பா போயிடக்கூடாதுன்ட்டு வம்பா போகக்கூடாதுன்னு நேரத்தோடய தண்ணியும் ஊற்றியதையும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இன்னுமே அந்த வெங்காய குழம்பு இருக்குது, வம்பாவில் இருக்குது. இது வந்து இப்போ சப்பாத்திக்கும் லைட்டாக துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு பழையது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். மாவத்தல் அப்படி உரப்புங்கிறப்ப நல்லா இருக்குது பார்த்துக்கிடுங்க.